வாங்க வணக்கம். இன்னைக்கு சுரைக்காய் அரைத்த கூட்டு. அதாவது இது ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்கும். அதுக்கு வந்து பிஞ்சு சுரைக்காய் எடுத்துக்கோங்க. அதை கழுவிட்டு 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு அப்படியே சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து சீட்ஸ் அவ்வளோவா இருக்காது. நல்லா பிஞ்சு சுரைக்கான்றதுனால அப்படியே கூட போட்டுக்கலாம். வேணான்றவங்க நீங்கள் அந்த உள்ளே இருக்கிற சீட்ஸை எடுத்துட்டு அப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சுரைக்காய் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சாம்பார், கூட்டு, பொரியல் எப்படியோ ஒரு விதத்தில் நீங்கள் இந்த சுரைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி வெய்ய நாளில் வந்து அடிக்கடி சுரைக்காய், பூசணிக்காய், பெங்களூர் கத்திரிக்காய், பீர்க்கங்காய் இது மாதிரி நீர்ச்சத்து காய்களை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த அரைச்ச கூட்டுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 4 முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் உடைச்ச கடலை சேர்த்துக்கிட்டு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியான சட்னி மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டி சட்னி எப்படி அரைப்பீங்களோ அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாணலில் வந்து எண்ணெய் விட்டு அதில் வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு கறிவேப்பிலை ஒரு இனுக்கு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிற சுரைக்காயை அதில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. சுரைக்காயும் தண்ணி விடும், தக்காளியும் தண்ணி விடும். அதனால் நல்லா வதக்கிடுங்க. ஒரே ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து ஒரு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சிடுங்க. சுரைக்காயும் தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. கூட்டு தான் செய்ய போகிறோம், சாம்பார் இல்லை. அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுங்க. இப்போ இந்த சுரைக்காய் வெந்ததுக்கப்புறம் இந்த அரைச்ச தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடுங்க. இந்த தேங்காய் மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சுடுங்க. கொதிக்கட்டும். இப்போ நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பு மூக்கடலை இல்லைன்னா வெள்ளை மூக்கடலை வேக வச்சது எதுவாக இருந்தாலும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காராமணி, வெள்ளை காராமணி, சிவப்பு காராமணி, மொச்சக்கொட்டை அது மாதிரி எது இருக்குதோ அதை வேக வச்சது ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துங்க. இன்றைக்கி நான் வந்து மூக்கடலை, கருப்பு மூக்கடலை, இது ஃப்ரீசரில் வச்சதுனால அந்த வெள்ளையாக ஐஸ் பிடிச்சிருக்கு. இதை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடுங்க. நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் தாளித்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வேக வச்ச பயத்தம்பருப்பு இல்லைன்னா துவரம்பருப்பு ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு அந்த பருப்பை இதில் சேர்த்து கொதிக்க விட்டுட்டு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. சூப்பரான இந்த அரைச்ச கூட்டு எல்லா விதமான சாதத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.